ஹலோ எவ்ரிவான், நான் மணிமாறன். இன்றைக்கி உலகம் பூராவும் இந்தியாவிலையும் பேசப்படுற ரொம்ப ட்ரெண்டிங்கான நியூஸை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா, காசா பகுதியில் ரொம்பவும் கவலைக்கிடமான நிலைமை போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னா, ஏன்னால் அங்கே இருக்கிறவங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நிறைய பேர் இறந்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20% மேலே இருக்கிற குடும்பங்கள் உணவு இல்லாமல் கஷ்டப்படுறாங்களாமா. அதேமாதிரி ஒரு 30% மேலே குழந்தைங்க போஷா அப்படின்ற ஒரு குறைபாடுனால நிறைய பேர் இறந்துட்டு இருக்காங்க பசினால அப்படின்னு சொல்றாங்க. அமெரிக்காவோட முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேல் மேல எந்த ஒரு புஷ்ஷுமே கொடுக்காம பைட்டன் போலவே அமைதியா இருக்கிறதுனால அவர் மேல நிறைய விமர்சனம் போய்கிட்டு இருக்கு. அடுத்த விஷயம் என்னன்னா, சோஷியல் மீடியாவில் ரொம்பவும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ட்ரம்ப் இஸ் டெட் அது மாதிரி அந்த ஒரு வார்த்தை ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. உண்மையாகவே டொனால்ட் ட்ரம்ப் இறந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இது வதந்தி அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது எதனால் பரவிட்டு இருக்குன்னா, வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வேன்ஸ் அண்ட் சிம்சன்ஸ் அப்படின்றவங்க சொன்னதுனால இந்த ஒரு வதந்தி பரவிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்தியா பக்கம் வந்தோம்னா, நம்மளோட ஜிடிபி கடந்த 5 வருஷ காலாண்டில் கிட்டத்தட்ட 7.8% ஜிடிபி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இது ஒரு குட் நியூஸ். ஜியோ பிளாட்ஃபார்ம் எல்லாமே அடுத்த வருஷத்துக்கு ஐபிஓ அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தயாராகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஜப்பான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $67 பில்லியன் கிட்டத்தட்ட ஏஐ மாலையும் செமிகண்டக்டர் மாலையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவும் ஹியூஜ் அமௌண்ட். இந்தியா தன்னோட ஃபர்ஸ்ட் பைரவ் லைட் கமாண்டோ ஆர்மியை நம்ம பார்டர் சைடை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியா ஜப்பான் புல்லட் ரயில் திட்டம் ரொம்பவும் குயிக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ரயில் திட்டம் குஜராத்தில் மேபி 2027 டிசம்பரில் இம்ப்ளிமெண்ட் ஆகணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற சிட்டிஸ்க்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. பெண்களோட பாதுகாப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மும்பை சிட்டி எடுத்துட்டோம்னா இந்த உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா 7வது இடத்துல இருக்குது. இது ரொம்பவும் நல்ல விஷயம். ஆனால் டெல்லி பார்த்தீங்கன்னா இன்னுமே பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சேஃபே இல்லாத ஒரு சிட்டியாக தான் பார்க்கப்படுது. ஸோ இதுதான் வேர்ல்டு ஃபுல்லாகவும் இந்தியா ஃபுல்லாகவும் பேசப்படுற ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் நியூஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ see you in next video. Thanks for watching.